ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டமாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் நான். சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சரி அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோமே, அதுக்கப்புறம் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் சாரீ கட்டவே இல்லையே, அதுவும் இன்றைக்கி தேர்ஸ்டேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லோ கலர் சாரீ கட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது, பிள்ளைங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரே பவுடர் அது இதுன்னு வச்சுட்டு நாஸ்தி காடாக்கிட்டு போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை உட்காந்துட்டு அப்புறம் கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னு க்ளீன் பண்ணேன். ஸோ இதை வேலையை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கு எனக்கு ஒரு சில டாபிக்ஸில். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாபிக்னு எழுதி வச்சுருந்தேன், அதெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் பவர் பாயிண்ட் வந்து நான் மொபைல்லேருந்து நெட் கனெக்ஷன் கொடுக்காதனால இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு பவர் பாயிண்ட் பார்த்தேன், விண்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருந்தது. ஸோ அதையே செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எழுதலாம், அப்புறம் பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தேன். என்னன்னு தெரியல, லேப்டாப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் வருது, டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுதான் அந்த விண்டேஜ் மாடல். அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளானர் இருக்குது இல்லையா, அதில் வந்து இன்றைக்கி நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னே எழுதி வச்சுருந்தது. ஸோ அதையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டு டூ லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவேன். வீக்லி என்ன டு டூன்னு பார்த்துட்டு அதை சப்டிவைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன டு டூ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒரு கிளியராக இல்லாமல் கொசன்னு எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளானரையே நான் ஜேர்னலாக ஒரு 2 லைன் மட்டும் அன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையிலேயே எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, அதை எழுதிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து நான் கிராட்டிடியூட் ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. கிட்டத்தட்ட 3-4 வருஷ கனவு அது. பட் ஆனால் என்னால் எழுதவே முடியல. எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா இன்பிட்வீன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமைக்கிறது, கீரை ஆயிறது, அந்த வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் காமிச்சா ரொம்ப போரிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்காமல் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி திங்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேலை வந்து இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் துடைச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது கீழே இருக்கிறது மட்டும் தான் துடைப்பேன். அந்த கண்ணாடி துடைக்கிறதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டே இன்றைக்கிங்கிறதுனால அதையும் பண்ணிக்கிட்டேன். ஸோ டு டூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் பிளான் பண்ணுறேன். குட்டியாக இன்னொரு நோட் வச்சுருக்கேன் டு டூஸ்க்கு மட்டும் எழுதுறதுக்கு. அதை இதிலேருந்து பார்த்தும் நான் அப்படியே எழுதிடுவேன். ஸோ எழுத நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன நடந்தது என்ன அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே வரும். ஹோப் நீங்களும் எத்தனை பேர் ஜேர்னல் இல்லைனா பிளானர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் யோசிக்கிறேன் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால பார்க்குறதுக்கு ஒரே பக்தி மயமாக இருக்க மாதிரி இருக்குது. நன்றி.